வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் துர்க்கையின் வீரக்கதை ஒன்றை பார்ப்போம். அது ஒரு மகிஷாசுர வதையின் அடையாளம். துர்க்கையின் வீரக்கதை. நவராத்திரியின் 8வது நாள் துர்காதேவியின் வீரத்தை போற்றும் நாள். இந்த நாளில் நாம் நினைவு கூறும் பெரும் கதை மகிஷாசுரன் வதம். மகிஷாசுரன் ஒரு அசுரன். அவன் கடுமையான தவம் செய்து பிரம்மாவிடம் எந்த தெய்வமும் என்னை கொல்லக்கூடாது என்று வரம் பெற்றிருந்தான். இந்த வரத்தால் அகந்தை கொண்ட மகிஷாசுரன் தேவர்களையும் மனிதர்களையும் துன்புறுத்த தொடங்கினான். அவன் அரக்கத்தனத்தால் உலகம் அச்சமடைந்தது. அப்போதுதான் தேவர்கள் அனைவரும் தங்கள் சக்தியை இணைத்து துர்காதேவியை உருவாக்கினார்கள். துர்காதேவியை 9 வடிவங்களின் அதாவது நவ துர்க்கைகள் போற்றி அவளுக்கு ஆயுதம் தந்தார்கள். அவள் சிங்க வாகனத்தில் ஏறி மகிஷாசுரனுடன் கடுமையான போரில் ஈடுபட்டாள். 9வது நாட்கள் நடந்த போரின் முடிவில் அம்மன் மகிஷாசுரனை வதம் செய்து உலகிற்கு நீதியையும் சமாதானத்தையும் அளித்தாள். இந்த கதை ஒரு புராணம் மட்டுமல்ல, அது நம் உள்ளத்தில் இருக்கும் அகந்தை, பேராசை, அறியாமை ஆகியவற்றை கடவுளின் சக்தி வெல்லும் என்பதை சொல்லுகிறது. துர்க்கை தேவியின் வெற்றி, நல்லதின் சக்தி எப்போதும் தீமையை வெல்லும் என்பதை நினைவூட்டுகிறது. நவராத்திரியின் 8வது நாள் அம்மன் வீரத்திற்கும் கருணைக்கும் நன்றி செலுத்தும் நாள். அடுத்து ஒரு வேறு தகவலோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.